ஜியோ ஏர் ஃபைபர் அது இன்ஸ்டாலேஷன் தான் பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா மேலே மொட்டை மாடியில் டேங்க் வச்சுருக்கோம். அதில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா டவர் இது பண்ணுற மாதிரி பண்ணிட்டு போயிருக்காங்க. நல்லா சிக்னல் வர மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஃபேஸ் பண்ணி வச்சிடுறாங்க. அப்படியே ஒயர் கொண்டு வந்துட்டு நேராக கீழே செகண்ட் ஃப்ளோரு கிரவுண்ட் ஃப்ளோருக்கு அப்படியே இழுத்துறோம் ஒயரு. பார்த்தோம்னா நல்லா ஃபிக்ஸ் பண்ணி இது மாதிரி கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அப்படியே நார்மல் கேபிள் தான், ஆக்சுவலாக ஈத்தர்நெட் கேபிள் தான், ஃபைபர் இல்லை. ஃபைபர்னு சொல்கிறாங்க, ஆக்சுவலாக ஃபைபர் கிடையாது. ஈத்தர்நெட் கேபிள் மூலம் இங்கே இதில் வந்துடுது. இதை வந்து ஜாயின் பண்ணி நேராக ரவுட்டருக்கு வந்துடுது. ரவுட்டர் தான் கொஞ்சம் பெருசாக இருக்குது. கனெக்டிங் கேபிள் போட்டு நேராக இது நார்மலாக வச்சு போயிட்டாங்க. டேபிளில் இன்ஸ்டாலேஷன்லாம் சுமாராக தான் இருக்குது. நான் அப்புறம் திரும்ப இது பண்ணி ரெடி பண்ணி நான் இது மாதிரி ஹேங் பண்ணி மாட்டியிருந்தேன். பார்த்திங்கன்னா 4 போர்ட் இருக்குது. குவாலிட்டி நல்ல குவாலிட்டி தான், ப்ராடக்ட் நல்ல குவாலிட்டி. பிஎஸ்என்எல்லேருந்து ஆக்சுவலாக பிஎஸ்என்எல் வச்சுருந்தேன். பிஎஸ்என்எல் நான் மாறி இருக்கேன். நல்ல சிக்னல் கிடைக்குன்ட்டு நம்ம ஏரியா நல்லா டவர் கிடைக்கிது. அதனால் நல்லா நல்ல சிக்னல் கிடைக்கிது, ஸ்பீடும் நல்லா இருக்குது. அது மாதிரி ஹேங் பண்ணி மாட்டிட்டோம். இது பழைய பாக்ஸு, இதுதான் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக பழைய பாக்ஸ் கிடச்சிது, அதை வச்சு நான் பிஎஸ்என்எல் லேண்ட்லைன் ஃபைபர் வாங்கினேன். ஃபைபர் ஒயர் தான், நல்லா ஸ்பீடு இருந்துச்சு, ஆனால் ஃப்ளக்சுவேஷன் நிறையா இருந்துச்சு. அதுக்காக நான் பிஎஸ்என்எல்லேருந்து நேராக ஜியோ ஏர் ஃபைபர் இது ஏதாச்சும் ஃபைபர் ரிமோட்டு செட்டப் பாக்ஸ் ரிமோட். இது 4K செட்டப் பாக்ஸ் தான். செட்டப் பாக்ஸு நல்லா சின்னதாக தான் இருக்குது. ரொம்ப ஹேண்டியாக ரிமோட் பார்த்திங்கன்னா தெரியும், ரொம்ப சின்னது. 4 போர்ட்டு ஈத்தர்நெட் போர்ட்டு எல்லாமே இருக்குது. 4K பாக்ஸு நல்லா காம்பேக்டாக இருக்குது. அப்டேட்டட் பாக்ஸ் இது லோட் ஆகுது பாருங்கள். ரொம்ப 10 செகண்ட் ஆகுது லோடாகி அப்புறம் ஆட் வந்து தான் வருது. ஆக்சுவலாக டிஃபால்ட்டாக வச்சுருக்காங்க. ஆட் ஆகி லோடாகி திரும்ப ஆட் மாதிரி வந்துலாம் வருது. வந்துட்டு தான் மெயின் செட்டப் பாக்ஸு. இந்த மாதிரி அக்கௌண்ட் பேஜ் எல்லாமே கொடுத்துட்றாங்க. ரெசல்யூஷன் நீங்கள் மாற்றிக்கலாம். 4K நல்லா இருக்குது. குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. பாக்ஸ் அப்டேட்டட் வெர்ஷன். இது ஒயிட் பாக்ஸ் தான் இப்போ லேட்டஸ்ட்டு பாக்ஸ்னாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நல்லா 4K பாக்ஸ். ஆக்சுவலாக அது பழசு வந்து HD தான் உங்களுக்கு. இது 4K ரெசல்யூஷனே இருக்குது. 4Kல நீங்கள் மாற்றிக்கலாம். ஆட்டோவில் வச்சுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் 4K டிவியாக இருந்துச்சுன்னா 4K எடுத்துக்குது. ஹெல்ப் பட்டன் ஒன்று இருக்குது. ஹெல்ப் பட்டன்னு சொல்லி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஹெல்ப் பட்டன் அதில் மை ஜியோ ஆப் வந்துடும். மை ஜியோ ஆப்பில் இப்போ ஓப்பன் ஆகும். மை ஜியோ ஆப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனில் இருக்கிற மாதிரியே டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. எவ்வளோ டேட்டா யூஸ் பண்ணியிருக்கோம் எல்லாமே வந்துடுது. எவ்வளோ டெய்லி யூசேஜ், ஹவர் கணக்கு எல்லாமே பார்த்துக்கலாம். நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுறோம், என்னென்ன சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாமே இருக்கும். டோட்டல் எவ்வளோ டேட்டா யூஸ் பண்ணுறங்கிறது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம 1 GB 2 GB 1000 GB கொடுத்துட்றாங்க. 1000 GB பார்த்திங்கன்னா 4 பேர் வீட்டில் யூஸ் பண்ணிங்கன்னா ஓகே, 800 GB தான் வரும்னு நினைக்கிறேன். ஒரு நாளைக்கு 30 GBக்கு மேலே வராது மேக்ஸிமம். அதனால் ஓகே தான். டிவி பார்த்தாலும் எது பார்த்தாலும் சரி. சப்ஸ்கிரிப்ஷன் 12+ சேனல் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றாங்க. அதாவது ஓடிடி பார்த்திங்கன்னா 12. நமக்கு மெயினாக வேணுங்கிறது ஜி, ஸ்டாரு, சோனி, சன்னு, இது 4 மெயினாக வந்துடுது. அதனால தான் மெயினாக வாங்கினேன். நம்ம கேபிள் டிவி இது பண்ணிக்கலாம். 250 ரூபா கட்டுறதுக்கு இது கட்டிட்டோம்னா 4 மொபைல் யூஸ் பண்ணி. டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பீட் இருக்குது. நல்லா 30+ தான் வருது. ஒவ்வொரு டைம் செக் பண்ணிட்டேன். நல்ல ஸ்பீட் இருக்குது. 30 Mbps கான்ஸ்டண்ட்டாக கிடைக்குதுன்னு வைங்களேன். அது பிஎஸ்என்எல் பார்த்திங்கன்னா அப் அண்ட் டவுன் இருக்கும். இது கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஏன்னா ஒயர் பிரச்சனையே வராது. நமக்கு ஆண்டனா வைக்கிறதுனால கான்ஸ்டன்ட் ஸ்பீட் இருக்குது. எல்லா வைஃபைக்கும் வைஃபை ரேஞ்சு நல்ல எக்ஸ்டென்ஷன் கிடைக்குது. ஸ்பீடும் நல்லா இருக்குது. 4 மொபைல் யூஸ் பண்ணால் ஓகே. வீட்டுக்கு யூஸு ப்ளஸ்ஸு செட்டப் பாக்ஸு, கேபிள் டிவி கட்ட வேண்டியதில்லை. அதெல்லாம் சேவ் ஆகுது. ஸ்பீடு பார்த்திங்கன்னா நான் கம்பேர் பண்ணி பார்த்துருக்கேன் பாருங்கள். இது வரைக்கும் பண்ண எல்லாம் 30+ தான். பிஎஸ்என்எல் வச்சுருக்கேன். எல்லாம் டபுள் ஸ்பீடு வரும். அது ஒயரு. ஆனால் அதுக்கு எனக்கு டிஃப்ரெண்ட் தெரியல யூஸ் பண்ண வரைக்கும்.
மாற்றினது ஓகே தான். நமக்கு ஜியோ நல்ல கான்ஸ்டன்ட் ஸ்பீடு கிடைக்கிது, அதனால் ஓகே தான், நல்லா இருக்குது. ரெசல்யூஷன் நல்ல ஹெச்டிஆர் ரெசல்யூஷன் இருக்குது. தேங்க்யூ.